Hi guys, this is your favorite YouTube channel AK Vlogs தமிழ். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து காப்புத்தலை. இது வந்து பதுளா டிஸ்ட்ரிக்டில் ஊவா ப்ரொவின்ஸில் இருக்குது. நான் இப்போ வந்து நிற்கிற இடம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களும் சரி, ஃபாரினில் இருக்கிறவங்களும் சரி, அதிகமாக வந்து ஒரு இடம் வந்து இந்த இடம் இருக்கும். அதாவது இங்கே வந்து ஒரு பங்களா இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் காலனித்துவ கால கட்டிடக்கடையை இப்பயும் வந்து தக்க வச்சு கொண்டிருக்கிற ஒரு இடம் வந்து இந்த இடம். இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. இதில் இருக்கிற என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இது வந்து சுற்றி வர மலைக்கு நடுவில் வந்து இருக்குது. சுற்றி வர தேயிலை தோட்டங்கள் இருக்குது. இது ஒரு மலையில் தான் இந்த பங்களா வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கும். அதோட வந்து நல்ல குளிர்ந்த காற்று வந்து வீசி கொண்டிருக்கிற இடமா இது இருக்கும். ட்ராவல் லிஸ்ட்டில் கட்டாயம் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரு இடத்தமா வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உள்ள ஒவ்வொன்றா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கட்டடம் வந்து 1931ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டியிருக்கிறாங்க. சர் தோமஸ் வில்சன் வில்லியம்ஸ் என்பவரால் தான் இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு ஃபாரின் ஆர்கிடெக்சர் டிசைனில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பங்களாவோட ஒவ்வொரு பகுதியும் வந்து பழமையான ஒரு யூரோப்பியன் கட்டிடம் ஸ்டைலில் வந்து தான் கட்டியிருக்கிறாங்க. கூட மரத்தால் செஞ்சப்பட்ட கதவு ஓட்டுற பொருட்கள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ வந்து இந்தியாவோட உன்னால் காட்ட முடியாது. ஏன்னா டூரிஸ்டாக்கள் அதிகமாக இருக்கிற டைமில் உள்ளே வந்து பெருமதியான இருக்குது. அந்த பாதுகாப்பை கருத்து கொண்டு உள்ளே வந்து சில சீசன் டைமில் அலௌட் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வழி தெரிகிற அளவு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த பங்களாட வந்து ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், மேலே இருக்கிற கூட அவ்வளோ தேக்கு மரத்தால் செஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்காவும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பங்களாவில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், உள்ளே வந்து நிறைய அந்த காலத்தில் யூஸ் பண்ணின வந்து பொருட்கள் வந்து என்ன இருக்குது. பழமையான ரேடியோக்கள் அதில் வந்து இருக்குது. அடுத்து வந்து அவங்க பாவிச்ச உபகரணங்கள் இருக்குது. அதே போல் நிறைய புக்ஸ் இருக்குது. அவங்களோட ஒய்ஃப் வந்து புகைப்படம், அதாவது வந்து ஃபோட்டோ இல்லை, அவங்களோட ரிலேஷன்ஸை வந்து ஃபோட்டோவாக வரைஞ்சது வந்து நிறைய இருக்குது சொல்கிறாங்க. நான் உள்ளே வந்து வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க இயலாது. அதனால் வந்து இருக்கிற சில விஷயங்களை சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அழகாக இருந்த வீடியோவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதோட இந்த இடத்துல வந்து நிறைய ப்ரீ ஷூட்டுகள், அதே போல் வந்து வெட்டிங் ஷூட்டுகள் வந்து இங்கே எடுக்கிறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே அழகான ஒரு இடம். நிறைய தோட்டங்கள் எல்லாம் இங்கே சுற்றி இருக்குது. ஸோ இந்த சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக நீங்கள் பாருங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதை மாதிரி புது விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். நான் இந்த இடத்துல இருந்த சில ஷூட்டுகள் வந்து சில ஃபோட்டோஸ்களும் வந்து பின்னுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.